மிக மோசமா அது போயிருச்சு. இந்த யூதர்களுக்கு எப்பவுமே தங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஸ்பெஷல் படைப்பு. அவங்களுக்கு ஊதப்பட்ட ரூஹ் இருக்குல்ல, அதுவே தனியா. அல்லாஹ் வந்து மற்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒன்று ஊதுனான், இவங்களுக்கு தனியா ஊதி இருக்கான். அதனால தான் எங்களை தேர்வு பண்ணி எங்ககிட்ட தொடர்ந்து நபிமார்களை அனுப்பிட்டே இருந்தான். அதனால நாங்க யாரு ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், ஈசா நபிய உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் கிரியேஷனா உருவாக்கி அனுப்புறான். இவர் பேச்சாவது கேளுங்கடான்ட்டு. அப்போ நமக்கு இது ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது எனக்கு. ஈசா நபி எதுக்கு நபி அனுப்ப வேண்டியதானே? இது அற்புத பிறப்பு பண்ணி என்னத்துக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு? ஏன்னா இந்த ரூஹுடைய பியூரிட்டி ரொம்ப 100% பியூரிட்டி. இப்ப நம்ம வந்து தந்தை வழியா நம்ம வந்து இந்த ரூஹுடைய பியூரிட்டி ரொம்ப 100% பியூரிட்டி. இப்ப நம்ம வந்து தந்தை வழியா நம்ம வந்து அந்த ஜென்ரேஷன் வளர்றத வளர வளர அதுவும் இல்லாம அதோட இன்னோசன்ஸ் தன்மை எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் வந்து அந்த ரூஹ் வந்து ஸ்பாட்ல அப்படி ஊதும் போது அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் காப்பி, அது அந்த என்ன சொல்றது, அதோடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரூ எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ரூ எப்படி இருக்கும், பயங்கர பியூரிட்டியா இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, பியூரிட்டி தானே அலையறீங்க, அந்த உலகத்திலேயே பியூரான ஒரு ஆள் இறக்கிட்டான். எந்த மனிதனும் தீண்டாத சுத்தமான ஜென்யூன் பர்சன் இவர் கட்டுப்படுங்கடான்னு. அந்த ரூஹ் இவர் கட்டுப்பட மாட்டேன்ட்டார்ல, அதனால இன்னைக்கு ஜசத் பின்னாடி விட்டுருக்கல. பிணம் ஆயிட்டீங்க நீங்க. இனிமே நீங்க பிணத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இனிமே நீங்க கேடு கட்டு தான் போகணும். உங்க நிலைமை ரொம்ப மோசம். அதனால இப்ப தெரியுதா அவங்களுடைய ஜஸ்டிபிகேஷனு, அவங்களுக்கு ஏன் எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான், எதுக்காக இன்னைக்கு அவங்கள வச்சு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அதை விட கேடு கட்டவங்க. ஏன்னா குரானும் அல்லாவுடைய ரூஹ் தான். அதை வச்சு நாம கூத்தடிச்சிட்டு இருக்கிறோம். குரான் சும்மா கிடையாது. அதுல சில அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுல இருக்கு, குரான் மேல சத்தியம் பண்ணலான்ட்டு. ஏன்னா அது அல்லாவுடைய வார்த்தை வேற, அல்ல வேற. நான் பேசுறது, என் பேச்சு வேற, நான் வேற கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் வேற, அல்லாவுடைய சொல் வேற கிடையாது. அதனால குரானுக்கு மட்டும் எக்ஸம்